உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி பண்ணது தப்பு. நீலம் ரொம்ப அப்செட்டா இருக்கா. இன்ஃபேக்ட் எல்லாருமே தான். அஹானாவோட கல்யாண விஷயத்துல லக்ஷ்மியை இன்வால்வ் பண்ணக்கூடாது நீலமே சொல்லிட்டா. அவளை விடவே கூடாது. நாளைக்கு காலையில அகானாவ குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்ப போறேன். அங்க போய் அவங்க பூஜை பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னால போயிட்டு வரட்டும். சரி போயிட்டு வரட்டும். லட்சுமியும் தான் போகணும். எதுக்கு லக்ஷ்மி கூட? இதுதாம்மா சம்பிரதாயம் முறையும் கூட. வீட்டோட மருமக தான் இந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போகணும். இப்போ நீலமால போக முடியாது, அதனால வேற வழி இல்ல. என்னன்னா? ஓஹோ, கோயிலுக்கு தானே போயிட்டு வர போறாங்க. இத சின்ன விஷயத்துக்கு எதுக்கு உன் முகத்துல இவ்வளவு ரியாக்ஷனை காட்டுற? நீங்களும் கொஞ்சமா சாப்பிடுங்களேன். நான் ஸ்வீட் வேணாமா? சாப்பிட மாட்டேன். ஓகே. முகேஷ், ஆயுஷ், ஒரு நிமிஷம் நில்லு. நீ 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 என்ன பண்ணிருக்க? எப்படி இத பண்ண? நீயே பாரு. எனக்கு சாரின்னு மலிஷ்கா அனுப்பியிருக்கா. இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படின்னா மலிஷ்கா சாரி சொல்லிருக்கா, ப்ரூஃப் இருக்கு. அப்படின்னா மலிஷ்கா கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா. மலிஷ்கா சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். இதான் ப்ரூஃப் அண்ட் இதை நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கிரெடிட் கொடுங்க. நான் தான் டேக்கிள் பண்ணேன். and I know how to tackle girls. I know. எப்படி? எப்படியா? என்ன நீங்க ரிஷி ப்ரோ, இது ரொம்ப சிம்பிள். என்ன பாருங்க, முதல்ல நீங்க அவங்களுக்காக நிறைய பண்ற மாதிரி ஃபீலிங்ஸ கொடுக்கணும். அப்புறம் அவங்க கவனிக்கலங்கிற எண்ணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது அப்பாவி ஆயிடணும். பேசிக்கிட்டே இருக்க கூடாது. நொந்து போன மாதிரி ஆயிடணும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு தான் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு கேள்ட்டு வந்து சாரி சொல்லுவாங்க. இப்ப மலிஷ்கா கூட அதானே பண்ணா. நான் அவகிட்ட சொன்னேன், அவளுக்கு லக்ஷ்மி கூட சண்டை, அதான் கத்துனா. லக்ஷ்மிய பிடிக்கல, இங்க வந்து கத்துறா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப உங்க கைக்கு ப்ரூஃபும் வந்துருச்சுல்ல. அதான் இந்த மெசேஜ். சாரி, சிம்பிள். சரி, இன்னொரு சிம்பிளான விஷயத்தையும் சொல்லு. அது நீ இந்த அளவுக்கு பெரிய லவ் குருனா உனக்கு ஏன் இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல? என்ன ரிஷி ப்ரோ, அது ஏன்னா நான் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் ஆனவன். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். அவ சண்டை போடுவா, என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவா. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணணும்னு அடம் பிடிப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நெவர். டேய், என்ன குத்தி காட்டாத. இப்போ நீ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கியோ அது என்னோட லைஃப் ஸ்டோரி. சாரி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். நைட் வர கொஞ்சம் லேட் ஆகும். சோ நீ சாப்பிட்டு ஓகே, வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னமோ உங்க வைஃப் மாதிரி நீங்க என்கிட்ட சொல்றீங்க? சரி, நல்லது. நீங்க சாப்பிட்டீங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். முக்கியமா நீல மாமிக்கு சொல்லிடுறேன். நீங்க போங்க. பாய். நல்ல வேளை நான் வந்தேன். இல்லனா இங்க பெரிய பிரளயமே நடந்திருக்கும். இந்த லக்ஷ்மி இருக்காங்களே, ஐ மீன் அஹானாவை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அதுக்கான காரணத்தை கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா அது கண்டிப்பா அந்த பொண்ணோட லைஃபை பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு மலிஷ்கா கரெக்டா தான் பேசுறான்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி தேவை இல்லாம எல்லார்கிட்டயும் பிரச்சனை தான் பண்றாங்க, அதுவும் மொத்த ஃபேமிலி கிட்டையும். நீ எங்க இருந்த? ஏன் டின்னருக்கு வரவே இல்ல? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட நீ இந்த மாதிரி தான் பேசணும்னு மலிஷ்கா சொல்லி விட்டுருக்காளா? சரியா புரிஞ்சுக்கிட்டேன். மலிஷ்கா தான் சொல்லிருப்பா. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலாம். அனாவசியமா என் வாயை இப்படி கிளறாத. நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். இன்னும் ஏதாவது சொல்லி கோவத்தை அதிகமாக்காத. காரணத்தை சொல்ல. இப்போ வந்து என்கிட்ட நீ கேக்குறியா? நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அஹானாக்கு வந்த வரத்தை நீ கெடுக்க பார்த்தல. ஒரே ஒரு பொறுப்பு தான் நான் உன்கிட்ட கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நீ தான் அந்த பொறுப்பை வேணும்னு கேட்ட. ஆனாலும் அதை முடிக்கல. எல்லாத்தையும் தலைகிட பண்ணிவிட்ட. எல்லாத்தையும் மொத்தமா கெடுத்து விட்ட நீ. ரிஷி, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. உனக்கே தெரியும்ல, கான்டினென்டல் ஃபுட் பண்றதுக்காக நான் 2 பேக் கொண்டு வந்தேன். ஆனா அந்த பேக் காணோம். அப்ப நான் வேற என்னத செய்ய? எதுவுமே பண்ணாம கை கட்டி நிக்க சொல்றியா? டேபிள்ல ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் நான் இந்தியன் ஃபுட் கொண்டு வந்தேன். அதோட நீயும் அங்கதானே இருந்த. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாராட்டிட்டு தானே போனாங்க. அவங்க சும்மா ஏதோ பேருக்கு பாராட்டிட்டு போனாங்க, வேற எதுவும் இல்ல. உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நினைச்சிருக்காங்க. அதோட நீ பண்ணிருந்த சமையல் அதெல்லாம் வெறும் நம்மள மாதிரி இந்தியன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும். லண்டன்ல இருந்து வந்தவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்ல. நான் சரியா தான் சொன்னேன். லக்ஷ்மி கிட்ட நீ இப்படிதான் பேசணும்னு மலிஷ்கா உனக்கு சொல்லி கொடுத்திருப்பா. மலிஷ்கா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் அதான் இப்போ வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீ தேவையில்லாம என் லைஃப்ல அடிக்கடி தலையிட்டுட்டே இருக்க. நான் ஒன்னும் தேவையில்லாம தலையிடல. உன் லைஃப்ல எது சரியோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியல. அப்ப உனக்கு தெரியும்ல, நீ மகான்ல, உனக்கு தான் எல்லாம் தெரியும். எது சரி எது தப்புன்னு எல்லாம் தெரியல உனக்கு. ஏன் உனக்கு தெரியும்? நல்லது. அப்ப நீயே ஒரு உண்மையை சொல்லிடு.
இப்ப நீயே சொல்லு, இது கரெக்டா இல்ல தப்பான்னு. மாமும் கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாங்க, லக்ஷ்மி நீ வீட்டை விட்டு போகாத போகாத போகாதன்னு. ஆனா நீ என்ன பண்ண? எங்களை விட்டு போனல. இதெல்லாம் கரெக்டா? என்னோட புருஷனா இருந்தும் நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க பார்த்த. அப்ப அது தப்பு இல்லையா? ரைட்டா? சரி, நீ என்ன பண்ண? நீ வீட்டை விட்டு போன, ஆனா அதுக்கப்புறமும் என் கிட்ட வந்து சொந்தம் கொண்டாடுறல. ஏன் இது சரியா? இது தப்பு இல்லையா? நீ மலிஷ்கா கூட தான் வாழணும்னு இருந்திருந்தா எனக்கு கனவுகளை காட்டினியே, அது ரைட்டா? என்னோட கனவு பத்தி யோசி. இங்க என்னோட கனவு கலையிலையா? உன்னோட எந்த கனவு கலைஞ்சது ரிஷி? நீ மலிஷ்கா கூட கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச, அதை நீ நிறைவேற்றுவ. உன்னோட கனவும் நினைவாகும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும். உன்னோட போன் தான் அடிக்குது. எனக்கு அது தெரியும், எல்லாம் கேக்குது. என்னோட போன் அடிக்கிறதுக்கும் நீ பதில் சொல்றதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. என்ன எதுக்கு மறைச்சிட்டு இருக்க? அதான் போன் அடிக்குதுல, அதை எடு. நான் உன்னதான் முறைப்பேன். எனக்கு நீ பதில சொல்லு. அன்னோன் நம்பர். அப்ப போனை எடு. போனை எடுத்து பேசி பாரு. நம்பரை சேவ் பண்ணிருக்க மாட்டேன். சிம்பிள். நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இந்த விஷயம்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு அப்படி தெரியலையே. சரி சரி, சீக்கிரம் போன் எடு. இந்த ரிங்டோன் வேற படு கேவலமா இருக்கு. மூளையே குழம்பிடும் போல இருக்கு. உன்னோட ரிங்டோனும் இதேதான். அதுக்கப்புறம் நீங்க வேக வச்சிருப்பீங்கல்ல, அந்த ராஜ்மாவை அதுல போட்டு மூடிடுங்க. சரி சரி, ஓகே ஓகே. தேங்க் யூ லக்ஷ்மி, தேங்க் யூ so மச். குட் நைட், டேக் கேர். சரிங்க ஆண்டி, பாய், குட் நைட். அப்பாடா, லக்ஷ்மி பண்ண டிஷ்ஷோட ரெசிபி கிடைச்சிருச்சு. நாளைக்கு இதையே நம்ம சாப்பிடலாம். ஹாப்பி? We are going to eat Rajma rice, all thanks to Lakshmi. எஸ். யூ நோ வாட்? எனக்கு லக்ஷ்மிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, ரிஷிக்கு அவள அந்த மலிஷ்கா, சாரி டு சே திஸ் பட் அவகிட்ட எனக்கு நல்ல வைப்ஸே தெரியல. அவ ரொம்ப விசித்திரமா இருந்தா. சம்திங் வெரி நெகட்டிவ். பார்த்தல, என்னோட ரெசிபிக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. அதுவும் நீ சொன்ன மாதிரி அவங்க ஒன்னும் மேலோட்டமா பாராட்டிட்டுலாம் போகல. அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு, உண்மையா தான் பாராட்டி இருக்காங்க. நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன். அதை திரும்ப சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இப்ப நீ ஒத்துக்கறல, நான் தான் உண்மையிலேயே நல்லா சமைச்சிருக்கேன். அட, என்ன லக்ஷ்மி நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது அவங்க சும்மா தான் பாராட்டிட்டு போனாங்க, வேற எதுவும் இல்ல. ஆனா அவங்க தான் போன்லயே சொன்னாங்கல்ல. அது பாட்டி வாங்க. சாரி, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க, ரைட்? சரி, நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்புறமா வரேன். பாட்டி நில்லுங்க நில்லுங்க. நாங்க சண்டை போட்டோம், ஆனா இன்னைக்கான சண்டை முடிஞ்சிருச்சு. ஆர் யூ ஷூர்? யா. அதோட உன் சைடுல இருந்து சண்டை முடிஞ்சிருச்சா? குடும்ப அடையாளத்தையே மாத்த பாக்குறான். பாட்டி ரிலாக்ஸ். நான் அப்படி எப்ப சொன்னேன்? இப்ப பூஜையில உட்கார மாட்டேன்னு எதுக்கு சொன்னேன்? ஓகே, ஐம் சாரி. நான் கோவிலுக்கு போறேன். அதோட போய் பூஜையிலயும் உட்கார்றேன். என்ன கோயிலுக்கு போறியா ரிஷி? ஆனாவ கோவிலுக்கு கூட்டு போனல. அப்போ பாட்டி நானும் ரிஷி கூட போகலாம் இல்லையா? எல்லாரும் அங்க போய் தின்னுட்டு வர்றதுக்கு அங்க ஒண்ணும் உருண்டை கொடுக்கல. இது குலதெய்வ பூஜை. இந்த வீட்டோட மருமக தான் அதுக்கெல்லாம் போயாகணும். கூட ரிஷி கண்டிப்பா இருந்தாகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.